இயேசு ராஜா வந்திருக்கிறார் என்ற பாட்டை பாடி தேவனை ஆராதிக்கலாம். ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வள்ளலவர். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வள்ளலவர். உன் நினைவாய் இருக்கின்றார், ஓடிவா என் மகனே. உன் நினைவாய் இருக்கின்றார், ஓடிவா என் மகளே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து. இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, எல்லாரும் கொண்டாடி துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த விசேஷித்த நாளில் உடைய அபிஷேகம் எங்கள் ஒவ்வொருவரையும் நிறப்பட்டு தடைகளை உடைப்பீராக. ஆண்டவரே, ஆவியானவர் எங்கள் மத்தியில் நீர் பேசும்படி உம்மை வருந்தி அழைக்கிறோம். பிரயோஜனமாக இருக்கிறது எங்களுக்கு சொல்லித்தார். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு கிறிஸ்மஸ் கொண்டாடலாமா. ஏற்கனவே நேற்றே போட்டேன், கிறிஸ்மஸ் கொண்டாடலாமா. இது ஒரு பெரிய செய்தி, ஆனால் இதை எல்லாத்தையும் நான் சொல்ல போகிறதில்லை. பிரயோஜனமாக இருக்கிறதை நாம் தியானிக்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கிறிஸ்மஸ் கொண்டாடலாமா கொண்டாடக்கூடாது. என்ன சிஸ்டர், எல்லாம் புது ட்ரெஸ்லாம் போட்டு வந்திருக்கோம், வீட்டில் பிரியாணிக்கெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு வந்திருக்கோம், வீட்டில் என்ன வடை பாயசம் தடப்புடலாம் எல்லாம் போயிட்டுருக்கு. கொண்டாடலாமா கொண்டாடக்கூடாதான்னு இப்படி ஒரு கொஸ்டின் கேட்குறீங்களேன்னு நினைக்காதீங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என்ன செய்கிறார், நம்மை கொண்டாடும்படி தான் தெரிந்து கொண்டார். எதுக்காக தெரிந்து கொண்டார்? ஆதாம் ஏவாளை தேவன் எப்படி வைத்திருந்தார்? அவங்களுக்கு தினம் கொண்டாட்டம் தான். தினம் இயேசுவோடு பேசினாங்க, தினம் தெய்வ மகிமையில் நிரப்பப்பட்டார்கள், தினம் சந்தோஷமாக இருந்தாங்க, ஒரு துக்கமும் இல்லை அவங்களுக்கு. அவங்க என்ன செஞ்சாங்க? தினம் கொண்டாடினாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ கொண்டாடலாமா கொண்டாடக்கூடாதா? பண்டிகைகள் கொண்டாடுகிறது தவறு இல்லை. திடீர்னு வேற மாதிரி சொல்கிறாங்களே நினைக்காதீங்க. பண்டிகைகள் கொண்டாடுகிறது தவறு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. வேதாகம அடிப்படையில் நாம் தியானிக்கும் போது தேவன் என்ன செய்தார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 7 விதமான பண்டிகைகளை நியமித்திருந்தார். எத்தனை பண்டிகை? 7 விதமான பண்டிகை. 7 விதமான பண்டிகையிலும் ஆண்டவர் எவ்வளோ அழகாக அவங்கள கொண்டாட வைத்தார் என்று பார்த்தீங்கன்னா, சில பண்டிகைகள் கூடார பண்டிகை என்று சொல்லப்படுகிற அந்த பண்டிகை நாட்களில் அவங்கவுங்க எல்லோரும் வீட்டை விட்டுருவாங்களாம். நார்மலாக வீட்டுக்குள்ளேயே இருந்து 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 வேலைக்கு போகிறது, வீட்டுக்கு வருது, அப்படியே ரெகுலர் ரொட்டீன் லைஃப். என்ன ஆகிடும்? சில நேரம் போர் அடிச்சிடும், வெறுப்பாயிடும். வேலையில் டென்ஷன், வீட்டில் டென்ஷன், பிள்ளைங்க மத்தியில் டென்ஷன், என்ன சமையல் பண்ணுறதுன்னு டென்ஷன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எதை சாப்பிட்றதுன்னு டென்ஷன்.
நீ எல்லாத்துலேயும் ஒரே டென்ஷன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த டென்ஷன் மத்தியில் என்ன செய்யணும் என்ன செய்யாது தெரியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் இஸ்ரவேல் ஜனங்களும் போனார்கள். எல்லா மனிதர்களும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் போயிட்டுருக்காங்க. அதனால தேவன் என்ன பண்ணார், அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு விடுதலை, ஒரு ஆவியில் இருக்கிற அந்த எல்லா விதமான இறுக்கம் நீங்கும்படி என்ன செய்தார், கூடார பண்டிகை என்கிற ஒரு பண்டிகையை நியமித்தார். இந்த கூடார பண்டிகையில் என்ன பண்ணுவாங்கன்னா, யாரும் வீட்டில் இருக்க மாட்டாங்க. அந்த ஊர் புறத்தில் ஒரு இடத்துல எல்லா கோத்திரத்தாரும் நியமித்த இடங்களிலே அழகாக கூடாரம் போட்டு இந்த கூடாரங்களில் தங்கி அங்கே சமைச்சு சாப்பிடுவாங்க. இன்றைக்கி எப்படி நம்ம ஊட்டி கொடைக்கானல்லாம் போனால் என்ன பண்ணுறோம், இன்றைக்கி அப்படி கேம்ப் இருக்குது, டென்ட் என்று சொல்லப்படுகிற காரியங்களை ஸ்தாபித்து அந்த கூடாரத்தில் போய் நல்லா சமைச்சு அங்கேயே சாப்பிட்றதுக்கு இன்றைக்கி நல்ல ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்துருச்சு. அந்த நாட்களில் அப்படி தான் என்ன செய்தார்கள், கொண்டாடினார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ பண்டிகை கொண்டாடலாமான்னு புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் கூட சொல்லுகிறார், என்ன பண்ணுங்க, பண்டிகையை ஆசரியுங்கள் அப்படின்னு சொல்கிறார். எப்படி ஆசரிக்க சொல்லுகிறார், புளிப்பில்லாத அப்பத்தோட, துப்புரவு உண்மை என்கிற புளிப்பில்லாத அப்பத்தோடைய பண்டிகையை ஆசரியுங்கள் அப்படின்னு சொல்கிறார். இப்போ பண்டிகை கொண்டாடுறதே தப்பா அப்படின்னு பார்த்தோன்னா, சில கிறிஸ்தவர்கள் தங்களுக்கென்று சில வரைமுறைகளை வைத்து இப்படி தான் இருக்கணும், யாரை பார்த்து சிரிச்சிடக்கூடாது, யாரை பார்த்து ப்ரைஸ்லாட் சொல்லிடக்கூடாது, யாரை பார்த்தோன்னா அப்படி இதுவாக இருக்கணும், நம்ம கெத்தாக இருக்கணும். எப்படி இருக்கணும், நான் கிறிஸ்டின் கெத்தாக இருக்கணும், பார்த்தா சிரிக்க மாட்டாங்க. நம்ம போனால் யாருன்னா கிறிஸ்டியனை பார்த்தோன்னா அப்படி பார்த்தோன்னே ப்ரைஸ் எல்லாம் யாருன்னே தெரியலன்னா கூட சிலர் என்ன பண்ணுவாங்க, அப்படி நெட்டடாக போவாங்க. காரணம், நான் கிறிஸ்டியன், நான் பயங்கரமான ஆள் என்று சொல்லி அவங்களுக்கு ஒரு காரியத்தை நியமித்து கொண்டார்கள். இப்படி தான் இருக்கணும், யார்ட்டையும் ரொம்ப பேசக்கூடாது, சிரிச்சா தப்பு, பார்க்குக்கு போனால் தப்பு, நல்ல ட்ரெஸ் பண்ணால் தப்பு, நம்ம பாட்டு பாடணும். எல்லோரும் என்ன பாடுறோம், ஒவ்வொரு வருஷமும் இதை பாடுறோம். கந்தை துணியோ கர்த்தருக்கு கடும் ஏழ்மை கோலமதாய். ஆனால் நமக்கு என்னது, விலையேறப்பட்ட உடை அலங்கரிப்பும் வீணாசையும் நமக்கு. ஆனால் ஒரு வருஷமும் வாங்காமல் இருக்குமா, யாராவது புது ட்ரெஸ் வாங்காமல் இருக்குமா? கஷ்டமோ பிரச்சனையோ எப்படியாவது ஒரு ட்ரெஸ் வாங்கி அன்னைக்கு போட்டால் தான் நமக்கு ஒரு கிறிஸ்மஸான ஒரு நிறைவு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கந்தை துணியோ கர்த்தருக்குங்கிறது உண்மை கிடையாது. இயேசு கிறிஸ்து ரொம்ப ஏழ்மையான வீட்டில் பிறக்கல. ஆக்சுவலாக மரியாளும் யோசேப்பும் நல்ல ஓரளவுக்கு வசதியுள்ள இடத்துலேருந்து வந்தவர்கள். அவர்கள் குடும்பம் சரித்திரத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது அவங்களுக்கு சொந்த வீடு இருந்தது. நாசரேத்தில் மரியாளுக்கும் யோசேப்புக்கும் சொந்த வீடு இருந்தது. யோசேப்பு ஒரு நல்ல தச்சு கம்பெனியிலேயோ அல்லது தச்சு வேலையோ தனியாகவோ செய்ததாக சரித்திரம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நல்ல வருமானம் இருந்தது, நல்லா தான் இருந்தாங்க. பின்ன ஏன் மாட்டுத் தொழுவத்துக்கு வந்தாங்கன்னு சொல்லி காமிக்கிறாங்க அப்படின்னா, பைபிளில் மாட்டுத் தொழுவன்னு எழுதலை. பிள்ளையை துணிகளில், கந்தை துணிகளில் இருக்கா? யாராவது படிக்கும்போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் வீட்டில் போய் நல்லா பையங்கன்னா கந்தை அப்படின்னு இருக்கா? இல்லை, பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தி இருக்க கண். முன்னணை அப்படின்னு எழுதியிருக்கு. அது எங்கன்னா ஆட்டுத் தொழுவம்னு எழுதியிருக்கா? நம்ம பாட்டு பாடுறோம் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார், மாட்டுத் தொழுவம் எழுதியிருக்கா? இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதில் பார்த்தீங்கன்னா, வாசித்து பார்த்தீங்கன்னா, முன்னணை அப்படின்னா ஏசாயா 1ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கழுதை தன் முன்னணையை அறியும். அப்போ முன்னணை யாருக்கு இருந்தது? ஆடு மாடுக்கு இருந்ததா, கழுதைக்கு இருந்ததா? கழுதைக்கு தான். பைபிள் படி கழுதைக்கு தான் முன்னணை இருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கழுதையை தான் வீட்டுக்கு முன்னாடி கட்டி வைப்பாங்களாம் அந்த நாட்களில். அதனால தான் அவங்க அந்த வீட்டுக்கு முன்னாடி போனீங்கன்னா 2 கழுதை கட்டியிருக்கோம். ஒரு கழுதையை எடுத்துக்கிட்டு வாங்க, அது அந்த கழுதை குட்டி நான் ஏறி பவனி வர வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னதாக
வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. அப்போ பைபிளை சரியாக வாசிச்சோன்னா கந்தை துணியில் ஆண்டவர் சுற்றப்படலை. நல்ல அவர் வெல் ட்ரெஸ்டாக இருந்தார். அவர் சிலுவையில் அறையப்படும் போது அவர் அணிந்திருந்த அங்கி கூட அவ்வளோ விலையேற பெற்றதான். விலையேற பெற்றதுன்னா என்ன, அவ்வளோ வேல்யூபுளாக இருந்ததான். அதனால தான் ரோம போர் செய்வர்கள் தங்களுக்குள்ளே அதை சீட்டு போட்டு ஏலம் போட்டு ஒரு பொருளை எடுக்கிறாங்கன்னா அதுக்கு எப்படி இருக்கும்? கிழிஞ்சு போனதை எடுப்பாங்க. நல்ல விலையாக இருந்தால் தான் ஏலம் போட்டு எடுப்பாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் வேதத்தில் வாசித்து பார்த்தோம்னா நாம் சந்தோஷமாக இருக்கிறது தவறில்லை, பிரியாணி சாப்பிட்றது தவறில்லை, நல்ல ட்ரெஸ் பண்ணுறது தவறில்லை. ஆனால் கிறிஸ்மஸ் கொண்டாடுறது பைபிளில் இருக்கா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். திரும்ப எங்கெங்கேயோ போயிட்டு இங்கே வந்து நிற்கிறீங்க. கிறிஸ்மஸ் கொண்டாடலான் இருக்கா? கிறிஸ்மஸ்ன்ற வார்த்தையாவது பைபிளில் இருக்கா? யாராவது படித்து பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது அவர்கள் கிறிஸ்மஸ் கொண்டாடினார்கள் அப்படின்னு படித்து பார்த்துருக்கீங்களா? இல்லை. கிறிஸ்மஸ் அப்படிங்கிற வார்த்தை 1019ஆம் ஆண்டுன்னு நினைக்கிறேன். இந்த 1000 வருஷங்களில் இயேசு பிறந்து மரித்து 1000 கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு மேலே ஆன பிற்பாடு 1019ஆம் வருஷத்தில் தான் இந்த கிறிஸ்மஸ் என்கிற வார்த்தை உலகத்திலே வழக்கமாக வந்தது என்று சரித்திரம் சொல்லுகிறது. அது கூட உலகத்தில் இல்லை, ஆர்சி சபைகளிலே, ரோமன் கத்தோலிக்க சபைகளிலே இந்த கிறிஸ்மஸ் என்கிற வார்த்தை வந்ததாக நாம் பார்க்கும்போது அதனுடைய எவிடன்ஸ்லாம் இருக்குது. கர்த்தருடைய பரிசுத்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருவேளை அது லத்தீன் வேர்டாக இருக்கலாம் என்று சொல்கிறார்கள். கிறிஸ்மஸ் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா கிறிஸ்டோ மெஸ்ஸி அப்படின்னு அர்த்தமாகும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா கிறிஸ்மஸ், MASS, மாஸ். அன்றைக்கி மாஸ் அப்படின்னு சொல்லுகிறது ஒவ்வொரு நாளும் அவர்கள் தேவனை ஆராதிக்க வாரம் ஒரு தடவை போகிற நாளுக்கு பேர் என்னது? என்ன சொல்லுவாங்க? சிஸ்டருக்கெலாம் தெரியும். ரோமன் கத்தோலிக்க சபையில் நீங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தால் என்ன சொல்லுவீங்க? மாஸ்க்கு போயிட்டு வந்தோம். எங்கே போயிட்டு வந்தோம்? மாஸ். அதை தான் கிறிஸ்மஸ் அப்படிங்கிற வார்த்தை அப்போ தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வரைக்கும் கிறிஸ்மஸ்ங்கிற வார்த்தையே இல்லை, பழக்கத்திலேயே இல்லை, பைபிள்லேயும் இல்லை. சரி, இயேசு இன்னைக்கு தான் பிறந்தாரா? பைபிளை எடுத்து வாசிச்சு பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம், எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரிந்த வசனம் வாசிக்கலாம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர், அதை வாசிக்கலாம். சின்ன பிள்ளைங்க அழகாக வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். மனுஷெல்லாம் 11ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த. இன்று கிறிஸ்து எனும் கர்த்தராகிய ரட்சகர் உங்களுக்கு தாவீது ஊரிலே பிறந்து. என்னைக்கு பிறந்திருக்கிறாரு? இன்று. இப்போனா இன்னைக்கு தான் கிறிஸ்மஸ். நாளைக்கு இந்த பைபிள் எடுத்து இதை வாசிக்கும் போது எப்படி இருக்கும்? எப்படி வாசிப்பீங்க? நேத்துன்னு வாசிப்பீங்களா? என்ன தான் வாசிப்போம்? இன்று. இன்னும் ஒரு 10 வருஷம் கழித்து வாசித்தா எப்படி வாசிப்போம்? அப்பயும் இன்று தான். இப்போ இயேசு எப்போ பிறந்தாரு? ஒருவேளை இதை எழுதின லூக்கா படிப்பறியாதவர் அல்ல, கால திட்டங்களை எழுத தெரியாதவர் அல்ல. பவுலெல்லாம் எழுதும்போது, இவர்கள் லூக்காலாம் எழுதும்போது இந்த மாதம் இந்த தேதி இந்த நாளிலே நாங்கள் என்ன செய்தோம், இந்த ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு கிளம்பணும்னு எழுதுகிறாங்க. டேட் போட்டு எழுதுகிறாங்க, மாதம் போட்டு எழுதுகிறாங்க, வருஷம் போட்டு எழுதியிருக்காங்க. இவ்வளோ எழுத தெரிஞ்சவங்க ஏன் இதை மாத்திரம் டேட் போடல? ஒருவேளை கரெக்ட் டேட் போட்டிருந்தா இப்போ ஈஸி நமக்கு. கிறிஸ்மஸ் அன்றைக்கி தான் இயேசு பிறந்தார்னு ஒரு டேட் வச்சுக்கலாம். ஏன்னா பைபிளில் இருக்குங்க. இன்றுன்னு அவர் எழுதலை. அவர் சப்போஸ் 2000 வருஷத்துக்கு முன்பதாக கிபி 1ஆம் ஆண்டு 4ஆம் தேதி ஏதோ ஒரு தேதியை வச்சுக்கலாம். இந்த நாளில் இயேசு பிறந்தார், நம்மளாம் ஒரு அசியம் பண்ணிக்கலாம். சரி, பைபிளில் எழுதியிருக்கு. ஆனால் அவர் ஏன் எழுதலைன்னா கர்த்தரோட பிள்ளைகளுக்கு தினம் என்னது? கிறிஸ்மஸ். எப்பெல்லாம் இந்த அதிகாரத்தை படிக்கிறோமோ அப்போல்லாம் நமக்கு கிறிஸ்மஸ். எப்பெல்லாம் இந்த வசனம் நம்மளே நிறைவேறுகிறதோ அன்னைக்கெல்லாம் கிறிஸ்மஸ். அப்போ டெய்லி பட்டுப்புடவை கட்டலாம். கட்டலாமா கட்டக்கூடாதா? கட்டலாம். கர்த்தர் கொடுத்தாருன்னா
கொடுக்கலாம கட்டி கடை வாங்கி கட்டிடாதீங்க. கொடுத்தாருன்னா தினம் பட்டு புடவை கட்டலாம், கொடுத்தாருன்னா தினம் பிரியாணி சாப்பிட்லாம். ஒரு வேளை பிபி சுகர் ஏறாமல் இருந்தால் ஓகே தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ இங்கே பார்க்குறோம், இன்று இந்த வார்த்தை தான் இன்னைக்கு மெசேஜ். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அதனால தான் வேதத்தில் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். எப்போ தேவ சத்தம் கேட்குதோ அன்னைக்கு என்ன செய்யக்கூடாது? இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது, டைட் பண்ணக்கூடாது. நம்ம தேவன் எவ்வளோ அழகான தேவன். சரித்திரங்களானாலும் சரி, வேத வசனத்தில் ஒரு எழுத்து, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. ஒரு எழுத்து, எழுத்தின் உறுப்பு அது கூட மாறாது. சும்மா அப்படி காக்கு கீ போட்டோன்னா அந்த மேலே போடுறமே அந்த சுழி கூட மாறாது. ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சோன்னா அந்த ஃபுல் ஸ்டாப் கூட மாறாது. செமிகோலன் வச்சோன்னா செமிகோலன் கூட மாறாது. நம்ம நினைக்கிறோம் செமிகோலனுக்கு இது பெரிய வித்தியாசம் இல்லை, நிறைய வித்தியாசம் இருக்குது. ஃபுல் ஸ்டாப்புக்கும் செமிகோலனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. கோலனுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒரு ஹைஃபன் போட்டால் அதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. கர்த்தருடைய பரிசுத்தனா அது கூட என்ன செய்யாது? ஒரு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் அவமாய் போவதில்லை. அதனால தான் தேவன் சொல்கிறார், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம், என்ன வாசிக்கிறோம் என்றால், இன்று நான் என்ன செய்வேன்? இன்றைக்கே செய்வேன். நாளைக்கு கிடையாது, நாளன்னைக்கு கிடையாது, இன்றைக்கே செய்வேன் என்று தேவன் சொல்லுகிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலை செய்வாரா? அத்திமரம் துளிர் விடாமல் போயிடுச்சு, ஆட்டு மந்தையில் பலன் இல்லாமல் போயிடுச்சு, எல்லாமே வெறுமையாக இருக்குது. ஆனால் ரெட்டிப்பான நன்மையை தருவேன். அது எப்படி தருவேன்? ஒரு பங்கு இல்லை, ரெட்டிப்பான நன்மையை தருவேன். அது எப்படி தருவேன்? இன்றைக்கே தருவேன். இப்போ தினம் அந்த வசனத்தை படிங்க. இன்றைக்கே தருவேன் ரெட்டிப்பான, தினம் ரெட்டிப்பான பங்கை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் வாசிக்கிறோம், எல்கானா தன்னுடைய மனைவி ஆகிய ஹன்னாளுக்கு எல்லாத்துலேயும் டபுள் போர்ஷன் எடுத்து வைப்பார். எல்லாத்துலேயும் டபுள் போர்ஷன். பெண்ணினால் அந்த அம்மாவை துக்கப்படுத்துறதுனால இவர் என்ன செய்தார்? ஹன்னாளுக்கு எல்லாத்தையும் டபுள் டபுளாக எடுத்து வச்சார். இன்றைக்கு தேவன் நம்ம ஆராதிக்கிற மகிமையான தேவன் என்ன செய்கிறார்? நமக்கு இன்று இரட்டிப்பான நன்மையை கொடுக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அப்போ முதல்ல இந்த கன்ஃபியூஷன்லேருந்து வெளியே வரும். என்னைக்கு கிறிஸ்மஸ்? யாருன்னா கேட்டால் எங்களுக்கு டெய்லி கிறிஸ்மஸ். நாங்கள் எப்பெல்லாம் இந்த வசனம் படிக்கிறோமோ, எப்பெல்லாம் எனக்குள்ளே நிறைவேறுகிறதோ, எனக்குள்ளே இயேசு பிறந்தார்னா அதான் கிறிஸ்மஸ். எனக்குள்ளே இயேசு உருவாக ஆரம்பிக்கிறது தான் கிறிஸ்மஸ். அதனால தான் வேதத்தில் வாசிக்கிறோம், கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும். ஒவ்வொரு நாளும் இயேசு உருவாக்கிட்டே இருக்கும். இயேசு என்ன செய்யணும்? நமக்குள்ளே உருவாக்கி கொண்டே இருக்க வேண்டும். அந்த சம்பவம் நமக்குள்ளே நிகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். மரியாளுக்குள்ளே தோன்றின இயேசு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தோன்ற வேண்டும். எப்படி தோன்றுவார்? எப்படி வெளிப்படுவார்? நம்முடைய சுபாவங்கள் மூலமாய், நம்முடைய நன்னடக்கைகள் மூலமாய். நம்ம எல்லாம் கேட்டோம். போன வாரத்தில் ஆவியானவர் பேசினார். நீங்கள் என்ன பண்ணுவோம்? ஒருத்தருக்கும் உங்களால் முடிஞ்ச ஒரு சாரி எடுத்து இவங்க அவங்க பாகுபாடு இல்லாமல் இல்லாதவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு கொடு. எத்தனை பேர் உண்மையாக கொடுத்தீங்க? இது ஒரு சேலஞ்சு தான். எத்தனை பேர் உண்மையாக? நான் 100 ரூபாய்க்காவது வாங்கி கொடுத்தேன் சிஸ்டர். ஒரு சாரி வாங்கி ஒரு 100 ரூபாய்க்கு நான் கொடுத்துட்டேன். எத்தனை பேர்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்ம கேட்குறோம், கிறிஸ்து எப்படி உருவாவார்? கேட்குறத செயல்படுத்தும் போது, கேட்குறத அபியாசப்படுத்தும் போது. கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டோம்னா கிறிஸ்துவும் அப்படியே இருப்பார், வளர மாட்டார். எனக்குள்ளே இயேசு வளரணும். இன்றைக்கி போயிடுங்க, விட்டுறாதீங்க. இன்றைக்கி கிறிஸ்மஸ் பிரியாணி சாப்பிட்றதுக்கு முன்னாடி யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு சாரி வாங்கி கொடுங்க, தப்பு இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வாங்கி கொடுத்து பாருங்க. கொடுக்கிறவர்களுக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் வித்தியாசமானது. கர்த்தருடைய நாமத்து நிமித்தம்
ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட அதன் பலனை தேவன் என்ன செய்வாரா? திரும்ப கொடுக்கிற தேவன், ரெட்டிப்பாய் கொடுக்கிறது. இன்றைக்கு ரெட்டிப்பாய் ஆசீர்வாதம் படிக்கிறோம். படிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணோம்? படித்ததை அபியாசப்படுது. ஆண்டவரே, இன்றைக்கு எனக்குள்ளே உருவாக கிருபை தாரும். இன்றைக்கி எனக்கு ஆசீர்வாதம் வேணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நீர் எனக்குள்ளே உருவாகணும். உருவாகிறதுக்கு நான் எதை விட்டு கொடுக்கணும்? என்னோடய சுபாவத்தில் எதை விடணும்? என்னோடய சுபாவத்தில் கிறிஸ்து எனக்குள்ளே வரும்படி நான் எதை செய்யணும் என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்த்தால் அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். நான் வேதத்தை சரித்திரத்தில் பார்க்கும்போது சாது சுந்தர் சிங் அவர்களுடைய வாழ்க்கை ஒரு மகிமையான ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை. கதட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த சாது சுந்தர் சிங்கரோட வாழ்க்கையை பார்க்கும்போது அவருக்கும் தேவனுக்கும் சம்பந்தமே இல்லை. அவர் படித்த வேதம் வேறு, அவங்க அம்மா மூலமாக சொல்லி கொடுக்கப்பட்ட வேதம் வேறு, சிங் குடும்பத்தில் பிறந்ததுனால அவர் படித்ததே வேறு, அவர்களுடைய தெய்வம் வேறு. ஒரு நாள் அவங்க அம்மா மரித்து போன போது இவருக்குள்ளே ஒரு டவுட் வந்துருச்சு. நான் இவ்வளோ நாள் கடவுள் நம்பினேனே, எந்த கடவுளும் எங்கள் அம்மாவை காப்பாற்றலை. அப்போ உண்மையாகவே கடவுள் இருக்கிறாரா? அப்படி இருந்தால் அந்த உண்மையான கடவுள் யார் அப்படின்னு அவர் தனி ரூமில் உட்காந்து அழுகும்போது இயேசு அவருக்கு முன்பாக நின்று தரிசனத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன். இந்த தரிசனத்தை பெற்றுக்கொண்டு பிற்பாடு அவரை தேவன் ரட்சிப்புக்குள் நடத்தினார். அவரை தேவன் ஊழியத்தில் பயன்படுத்த ஆரம்பித்தார். எல்லா இடங்களுக்கும் போய் என்ன செய்வாராம்? ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். எங்கே போனாலும் தேவன் மகிமைப்பட்டார். கதட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் போய் நின்ன நிழல் பட்டால் கூட சுகமாச்சு. ஜனங்கள்லாம் சொல்லிட்டாங்க இவர் தான் கடவுள்ண்டாங்க. எங்கேயோ ஊழியம் செய்யலை, நம்ம இந்திய தேசத்தில் நம்ம இமயமலை பகுதிகளில் ஊழியம் செய்து கொண்டிருந்த ஒரு பரிசுத்தவர். கதட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படி அவர் போய் ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களில் அநேகர் அவரை என்ன செய்வார்கள்? ஒரு சிலர் அவரை ஏற்றுக்கொண்டார்கள், ஒரு சிலர் அவரை வெறுத்தார்கள். ஆனாலும் அவர் எதை பற்றியும் பொருள்படுத்தாமல் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே போய்கொண்டிருந்தார் தன்னோட வாழ்க்கையிலே. கதட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் மரித்தவரையெல்லாம் எழுப்பும்போது எல்லாம் நினச்சிட்டாங்க இவர் தான் கடவுள் அப்படின்னு எல்லாம் இவர் காலில் விழ ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஜனங்க தான் தெரியுமே, விபூதி கையில் எடுத்து கொடுத்தாலே நம்பிடுவாங்க. கையில் ஒன்றும் இருக்காது, விபூதி மட்டும் டக்குன்னு விபூதி எடுத்து அப்படி கொடுப்பாங்க. எப்படி வருதுன்னா அது ஆக்சுவலாக அந்த விபூதி உள்ளே காய்ந்து தெரியாமல் இருக்குமோ. இவங்க லைட்டாக ஒரு தண்ணி போல் தரோன்னா அது வந்துடும். இல்லை ஒன்றும் மேஜிக் கூட கிடையாது, கண்கட்டி வித்தை. இந்த விதையை பார்த்தே என்னது, உடனே அதை நம்பி அவர் காலில் விழுகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. கதட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சாமியாரை சொன்னால் நம்புறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நாங்கள் ட்ரெயினில் வந்துட்டு இருந்தோம். ஒரு சாமியார் ஏறினார் திடீர்னு. ஒரு தம்பி என்ன பண்ணுச்சு, 1.5 லட்ச ரூபாய் ஃபோன் சார்ஜில் போட்டு அது கீழே இறங்கி ஏதோ காஃபி ஏதோ வாங்க போயிருக்கு. இந்த மனுஷன் ஏறி இது ரிசர்வேஷன் தான், ஆனாலும் ஒரு ஆள் வந்து வயதானவர் நல்ல காஃபி ட்ரெஸ் போட்டு வந்து அந்த உட்கார்ந்தார். உடனே இறங்கிட்டார், 2 நிமிஷம் கூட இறங்கிட்டார். பார்த்தா ஃபோனை காணும். யார்? சாமியார். அவர் காலில் உள்ள ஜனங்க ரெடியாக இருக்காங்க. திருட்டு பசங்க காலில் விழுறதுக்கு ஜனங்க ரெடியாக இருக்காங்க. அப்போ சாது சுந்தர் சிங் காலில் விழ எத்தனை பேர் ஆயத்தமாக இருந்திருப்பாங்க. ஐயோ அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது, எல்லாம் காலில் விழுந்தாங்க. ஆண்டவர்கிட்ட போனார் சாது சிங். ஆண்டவரை, இனிமேல் நான் அற்புதம் செய்கிற வரத்தை பயன்படுத்தவே மாட்டேன், மகிமை உமக்குரியது, நான் சுவிசேஷத்தை சொல்லுவேன், இனிமேல் நான் இந்த காரியத்தை யூஸ் பண்ண மாட்டேன் என்று சொல்லி அவர் அழுது ஜெபம் பண்ணி ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். அதுக்கு பிற்பாடு தான் அவர் போய் ஒரு வீட்டு வாசலில் நின்று கதவை தட்டினோன்னு ஒரு பையன் கொடுக்கிட்டு ஓடி வந்து கதவை திறந்துட்டு அவங்க அம்மாட்ட போய் சொன்னாங்க, அம்மா இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். யார் வந்திருக்கிறாரு? சாது சுந்தர் சிங் வந்திருக்காரு சொல்ல. அதுதான் கிறிஸ்து உருவாகிற அனுபவம். எப்போ அவருக்குள்ள அந்த உருவாக ஆரம்பித்தார், நான் அல்ல. நம்ம இன்னைக்கு என்ன நினைக்கிறோம், ஒருத்தருக்காக ஜெபம் பண்ணிட்டா நம்ம தான் பெரிய ஆள், நம்ம ஜெபம் பண்ணி தான் எல்லாம் நடக்குது. என் வீட்டில் நடக்கிறதே நான் பண்ணுற ஜெபத்தில் தாங்க நடக்குது, இல்லைன்னா அவ்வளோதான் நினச்சிட்றோம். ஆனால் அங்கே பார்க்குறோம் சாது சுந்தர் சிங் என்ன செய்தார், எல்லாத்தையும் வேணாம், எனக்கு என்னால் ஆகக்கூடாது ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படணும்னு ஒப்பு கொடுத்தார். கதட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த பரிசுத்தவானை பார்க்கும்போது எப்படி இருந்தது, அவரை பார்க்கும்போது இயேசுவை பார்த்தார்கள். இன்றைக்கி தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்குறதெல்லாம் இது ஒன்று தான். நம்மளை பார்க்குறவங்க இயேசுவை பார்க்கணும்.
நம்மகிட்ட பேசும்போது இயேசுனுடைய வார்த்தைகள் சொல்லப்படுகிறதை அவர்கள் கேட்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்போது தான் இன்று கர்த்தர் என்ன செய்வார்? இரட்டிப்பான நன்மையை கொடுப்பார். அதை இன்னைக்கே கொடுப்பார், நாளைக்கு இல்லை, நாளன்னைக்கு இல்லை. அப்போ இன்றைக்கி தேவனிடத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இன்று என்கிற வார்த்தையை வைத்து என்னோட பேசியிருக்கிறீங்க. இந்த இன்று என்கிற இந்த வார்த்தையினாலே நான் ஆசீர்வதிக்கப்பட இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில் பிறக்க உருவாக என்னை ஒப்பு கொடுக்குறேன். தினம் நான் கிறிஸ்மஸ் கொண்டாட என்னை பலப்படுத்தும் என்று ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிருபையை நேசிக்கிற அன்பின் தகப்பனே, கொடானு கொடி சோத்திரங்களை எடுக்கிறோம். பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது ஆசீர்வதித்தாருங்கப்பா. உங்களுடைய கிருபை, உங்களுடைய தயவு, உங்களுடைய இரக்கம் பாராட்டுங்கப்பா. இது ஆண்டவரே கிறிஸ்மஸ் நன்னாளை. ஆண்டவரே, கர்த்தாவை எப்படி செலிப்ரேட் பண்ண வேண்டும், எப்படி நாம் ஹல்லேலூயா கர்த்தாவே கர்த்தருக்குள் நாம் எல்லாவற்றையும் அழகாய் நேர்த்தியை செய்ய வேண்டும் என்பதை குறித்து கேட்ட மெசேஜுக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. இதோ கர்த்தாவே, ஆவியானவர் கொடுத்த எல்லா நன்மைகளுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்மஸ் தினத்திலே பிள்ளைகளை நீர் அபரிதமாய் ஆசீர்வதித்து பலப்படுத்தி தாருங்கப்பா. தேவைகளை சந்திங்க, இரத்த கோட்டைகள் மறைத்துக் கொள்வீராக. நன்றி இதயத்தோடுமை துதிக்கிறோம். தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென்.